அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் அதில் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் பலகீனமானவர்கள் பற்றிய வரலாறுகள் தனித்தனியாக தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்கள், என்னென்ன நூற்கள் இருக்கின்றன என்பதை பற்றிய விவரங்களை கடந்த பாடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். சுகாத்துகள், நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர்கள், அவர்களை பற்றி மட்டும் அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தனியாக நூற்கள் தொகுத்திருக்காங்க. அதில் முக்கியமான கிதாபுகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை பற்றியும், அதே போன்று துஅஃபாக்கள், பலகீனமானவர்கள், அவங்கள பற்றி மட்டும் தனிப்பட்ட முறையில் அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிதாபுகள் தொகுத்திருக்கிறாங்க. அந்த கிதாபுகளில் முக்கியமான கிதாபுகள் என்னென்ன என்பதை பற்றிய விளக்கத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக சாலிசன் மூன்றாவது வகையாக, ஏன்னா இவ்வாறு அறிஞர்கள் ராவிகள் பற்றிய வரலாறுகளை தொகுக்கப்பட்ட நூல்களை என்ன செஞ்சுருக்காங்க, மூணு வகைகளாக அறிஞர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று, சுகாத்துகள் சம்பந்தமான கிதாபுகள் மட்டும் என்னென்ன இருக்கிறது அதை தனியாகவும், லுஅஃபாக்கள் சம்பந்தமாக என்னென்ன கிதாபுகள் இருக்கின்றன என்பது பற்றிய விஷயம் சம்பந்தமாகவும் தனியாகவும், அதே போன்று மூன்றாவதாக அல் முஅல்லஃபாத் ஃபி ஸுகாத்தி வ துஅஃபா இமான், சில கிதாபுகள் இருக்கின்றன. அந்த கிதாபுகளில் சுகாத்துகள், நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான வரலாறுகளும் இருக்கும், பலகீனமான அறிஞர்களுடைய அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளும் என்ன செய்யும்னா அதில் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து என்ன செய்யும் இருக்கும். அப்படியாப்பட்ட கிதாபுகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை பற்றிய விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். வஹிய குத்துபுன் கசீரத்துன், இது சம்பந்தமாக நிறைய கிதாபுகள் இருக்கின்றன. வஃபி காயத்தில் மினல் அஹமிய்யா, இதிலேயே ரொம்ப முக்கியமான கிதாபுகள், ரெண்டு நம்பகத்தன்மை உள்ளவர்கள் லோஃபாக்கள் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய வரலாறுகள் சம்பந்தமான கிதாபுகளில் ரொம்ப முக்கியமான கிதாபுகள் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு 6 கிதாபுகளை குறிப்பிடலாம் என்று அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியா பிரித்து எடுத்திருக்கிறாங்க. அதில் முதலாவது கிதாப் என்னன்னா அல் ஜர்ஹ் வ தஅதீல் என்கிற கிதாபு தான். இவர்கள் இமாம் அர்-ராஸி ரஹ்மமுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாப் இது. அவர்களை இந்த துறை அறிஞர்கள் சையீதுன் நுகாத் என்று குறிப்பிடுவார்கள். சையீது நுகாத் என்று சொன்னால் விமர்சகர்களின் தலைவர் என்று சொல்வதால். அப்போ ராவியை பற்றி ஏ டு Z அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி மிக தெளிவாக விவரிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஞானமுள்ள ஒரு இமாம் தான் இமாம் அர்-ராஸி. அவர்களுடைய தந்தையார் அவர்களும் ஒரு இம்மா தான். அவர்கள் இமாம் அபி ஹாத்திம் அவர்களுடைய மகனார் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு இமாம் அபில் ஹாத்திம். அவங்களுடைய பேர் அப்துர் ரஹ்மான். இந்த ஜர்ஹ் வ தஅதீல் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர்களுடைய இமாமுடைய பேர் அப்துர் ரஹ்மான். அர்-ராஸி என்கிற பெயரில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பிரபல்யமாக இருக்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் அர்-ராஸி அப்படிங்கிற பேரில். அவர்களுடைய தந்தையாரும் இமாம் அபி ஹாத்திம் என்று சொல்லக்கூடியவர்களும் மிக பிரபல்யமானவர்கள், இமாம் தான். அப்ப இதுல பிரபல்யமான கிதாபுகள்ல முதலாவது கிதாப் அல் ஜர்ஹ் வ தஅதீல் அப்படிங்கிற கிதாப். இது இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 723 மரணித்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கு முன்பாக இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிதாபுல் ஜலீலுன் ஃபி ஹாதா ஷஅன், ராவிகளை பற்றி விமர்சனம் செய்யப்படக்கூடிய கிதாபுகளில் இது ரொம்ப முக்கியமான கிதாபு. இஅ்தமத ஃபீஹி முஸன்னஃபஹு அலா அஇம்மத்தில் இல்ம், இந்த இமாம் அவர்கள் இந்த கிதாபை தொகுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் இது இந்த துறையில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்று என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிதாபை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தையாரும் ஒரு இமாமாக இருந்ததுனால, ஒரு அறிஞர் என்பதனால அவங்களே இது சம்பந்தமான நிறைய வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு என்ன செஞ்சு காமித்திருக்கிறார்கள். எனவே
இந்த துறையில் மிகச்சிறந்த ஒரு கிதாபு தான் அல் ஜரஹ் வ தஅதீல் அப்படிங்கிற கிதாப். இரண்டாவதாக அல் கமால் ஃபி அஸ்மா இர் ரிஜால் அப்படிங்கிற நூல் இமாம் அல் முக்திசி ரஹ்மமுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாப் இது. அவர்களுடைய முழு பெயர் வந்து அப்துல் கனி அல் முக்திசி. இவர்கள் ஹிஜ்ரி 600 மரணம் அடைந்தவர்கள். அதுக்கு முன்பாக இந்த கிதாபை தொகுத்திருக்காங்க. இவங்க தொகுத்த இந்த கிதாபில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிதாபுகள் எல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஹதீஸ் துறையில் யாரெல்லாம் அறிவிப்பாளர்களாக வந்திருக்கிறாங்களோ அவர்கள் சம்பந்தமான வரலாறுகள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஊரில் உள்ளவர், அந்த ஊரில் உள்ளவர், அந்த ராவி இந்த ராவி என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பொதுவாக என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும். பாத்தா அப்படிங்கிற முறையில் வந்து அது சரி செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான கிதாபுகள் தான் பெரும்பாலும் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இமாம் முக்திசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபை வந்து என்ன செஞ்சாங்கன்னா சிகாவு சித்தாவை எடுத்தாங்க. புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா, நசை என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபுகள், இந்த 6 கிதாபுகளை மட்டும் எடுத்து அதில் என்னென்ன ராவிகள் இருக்கிறார்களோ அந்த ராவிகளுக்குரிய வரலாறுகளை மட்டும் தனியாக தொகுத்து இதில் கொடுத்தாங்க. இதான் அவர்கள் செய்த வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பின்னால் வரக்கூடியவர்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். சிகாசித்தால் இருக்கக்கூடிய ராவிகள் சம்பந்தமான வரலாறுகளை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்ற போது என்ன செய்யலாம் அப்படின்னா, அல் கமால் ஃபி அஸ்மா ரிஜால் அப்படிங்கிற அந்த நூலில் போய் நம்ம பார்த்துக்கலாம். அப்படிங்கிற புகாரில் வருகிற ராவிகள் சம்பந்தமாக, முஸ்லீமில் வருகிற ராவிகள் சம்பந்தமாக நம்ம ஈஸியாக பார்த்து கொள்ள முடிவதற்குள்ள ஒரு அற்புதமான ஒரு முன்னுதாரணத்தை இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் யாரும் என்ன செய்யலை. இது மாதிரியான ஒரு இப்படி கிதாபுகளுடைய ஒரு குறிப்பிட்ட கிதாபுகளில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அவர்கள் சம்பந்தமான வரலாறுகளை மட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலைன்னா தொகுத்து கொடுக்கல. ஆனால் இவர்கள் அந்த வேலையை செஞ்சதுனால வஹாதல் உலமா மின் பஅதிஹி ஹாது, இதுக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் இந்த துறையில் வந்து இந்த மாதிரியான கிதாபுகள் எழுதணும்னு நினைத்தவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருந்ததுனால ஸோ அவர்களும் இதை போன்று ஒரு சில குறிப்பிட்ட கிதாபுகளை எடுத்துக்கொண்டு அந்த கிதாபில் இருக்கக்கூடிய ராவிகள் சம்பந்தமான வரலாறுகளை தொகுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கு இவங்க தான் ஒரு முன்னோடியாக இருந்தார்கள் என்பதையும் அறிஞர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவதாக தஹதீபுல் கமால் ஃபி அஸ்மா இர் ரிஜால் அப்படிங்கிற கிதாப். இது இமாம் அல் முஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்டது. இவருடைய முழு பெயர் வந்து என்ன அப்படின்னா அபில் ஹுஜ்ஜாஜ் ஜமாலுத்தீன் யூசுப் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் முஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹ். இவர்கள் ஹிஜ்ரி 742 இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, மரணம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ இதுக்கு முன்பாக அதற்கு முன்பாக இந்த நூலை அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த நூலும் இந்த துறையில் மிக முக்கியமான ஒரு நூலாகும். நான்காவதாக தஹதீபு அத் தஹதீப் அப்படிங்கிற நூல். இது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாப். அது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சுகாத்துகள் சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் தொகுத்திருக்கிறாங்க, லோகாக்கள் சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் தொகுத்திருக்கிறாங்க. இது வேற ஒரு கிதாப். அப்போ இந்த கிதாபில் பொறுத்த வரைக்கும் 2 பேருமே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். லஹஸ ஃபீஹி தஹதீபுல் கமால் வவாஃப இலைஹி ஃபவாயிது ஸாதஹா அலல் கிதாபில் அஸ்ல் ஃபபலக ஸுல்ஸ அஜ்மஹு வதபஅ ஃபீ 12 முஜல்லத. கிட்டத்தட்ட ஒரு 12 வால்யூம்கள் கொண்ட நூலாக இதை அவர்கள் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க. 5வது தக்ரீபுத் தஹதீப் அப்படிங்கிற நூல். இப்போ இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தான் இந்த நூலையும் தொகுத்திருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு புது விஷயத்தை என்ன செஞ்சிருக்காங்க, கையாண்டிருக்கிறாங்க. என்ன கையாண்டிருக்காங்கன்னா, இவங்களும் வந்து இமாம் முக்திசி அவர்களை போன்று இந்த நூலில் குறிப்பிட்ட நூல்கள், அதாவது இந்த 6 நூல்கள் என்று மட்டும் இல்லாமல், புகாரி முஸ்லிம் என்பது மட்டும் இல்லாமல், முஸ்னத் அஹ்மது, தாரமி, தாரகுத்னி இது போன்று இருக்கக்கூடிய இன்ன பிற நூல்களில் இருக்கின்ற ராவிகளையும் எடுத்து அந்த ராவிகளுடைய வரலாறுகளையும் சேர்த்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க.
கொடுத்துட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு ரம்ஸை அவர்கள் ஒரு அடையாள குறிப்பை என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ராவியை போடுறாங்கன்னா அந்த ராவிக்கு பக்கத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஹா அப்படின்னு போடுவாங்க, அல்லது மீம் என்று என்ன செய்வாங்க போடுவாங்க, அல்லது தால் என்று என்ன செய்வாங்க போடுவாங்க. அப்போ இதில் என்ன நாம் விளங்குறது அப்படின்னா, ஹா அப்படின்னு போட்டால் இவர் புகாரியில் அறிவிப்பு செய்திருக்கிறார். மீம் என்று போட்டால் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளில் இவர் ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறார். தால் என்று போட்டால் அபூதாவுத், தா போட்டால் திருமிதி, சீம் போட்டால் நசை, காஃப் போட்டால் இப்னு மாஜா. இந்த மூணுலையும் இந்த 6 நூல்களிலும் ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார் என்று சொன்னால் ஐன் என்ன செய்வார் போடுவார். அதில் புகாரியில் முஸ்லீமில் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய 4 கிதாபுகள், அந்த 4 கிதாபுகளில் ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஐன் காஃப் ஐன் ஹா என்று என்ன செய்வாங்க போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இது அல்லாமல் அஹ்மதில் வந்திருந்தால் ஹாவை என்ன செய்வாங்க போடுவாங்க. இவ்வாறு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரம்ஸை, இந்த மாதிரி அடையாளத்தை ஒவ்வொரு ராவிகளுக்குமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. ஹான் போட்டால் இவர் புகாரியில் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர் என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். பின்னாடி படிக்கக்கூடியவர்கள் இந்த அவர்களுக்கு இலகுவாக இருக்கணுங்கிறதுக்குள்ள வழியை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தக்ரீபு தஹதீபிலே என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. 6வதாக ஹுலாசத்து தஹதீபு தஹதீபுல் கமால் ஃபி அஸ்மாஇர் ரிஜால் அப்படிங்கிற இந்த நூல், இதை இமாம் சஃபியுத்தீன் அஹ்மது பின் அப்துல்லா அல் ஹஸ்ரஜி அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்டது. இவர்கள் ஹிஜ்ரி 923 மரணம் அடைந்தவர்கள். இதுக்கு முன்பாக இந்த நூலை என்ன செஞ்சிருக்காங்க, தொகுத்திருக்கிறாங்க. இவங்க செஞ்ச வேலை என்னன்னா, இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தஹதீபுல் கமால் அப்படிங்கிற அந்த நூலை, தஹதீபுல் கமால் என்கிற அந்த நூலை எடுத்து அதில் எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் தனியாக எடுத்துட்டு, எது முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதோ அதை எது விடுபட்டு இருக்கிறதோ அதை சேர்த்து கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டதை கொஞ்சம் அதை சுருக்கி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கிதாபை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த கிதாபுக்கு ஹுலாசத்து தஹதீபுல் கமால் ஃபி அஸ்மாஇ ரிஜால் என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த ஆக மொத்தம் இந்த 6 நூல்கள் இமாம் அர்-ராஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஜர்ஹ் வ தஅதீல், இரண்டாவது இமாம் அல்-முக்திஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அல் கமால் ஃபி அஸ்மாஇ ரிஜால் அப்படிங்கிற நூல், அதுக்கடுத்து இமாம் அபில் ஹுஜ்ஜாஜ் இமாம் அல்-முஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நூலாகிய தஹதீபுல் கமால் ஃபி அஸ்மாஇ ரிஜால் அப்படிங்கிற அந்த நூல், அதே போன்று தஹதீப் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நூல், 5வதாக தக்ரீபு தஹதீப் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நூல், அதுக்கடுத்து இமாம் சஃபியுத்தீன் அஹ்மத் இப்னு அப்துல்லாஹ் அல் ஹஸ்ரஜி அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நூலாகிய ஹுலாசத்து தஹதீபுல் கமால் ஃபி அஸ்மாஇ ரிஜால் அப்படிங்கிற இந்த நூல். இந்த 6 நூல்களில் சுகாத்துகள் சம்பந்தமாகவும் இருக்கும், லோஃபாக்கள் சம்பந்தமாகவும் என்ன செய்யும் இருக்கும். அதை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆக மொத்தம் இந்த 3 விஷயங்கள்லையும், இந்த 3 பாடங்களிலும் நாம் என்னென்ன கிதாபுகள் அஸ்மாஉ ரிஜால் சம்பந்தமாக, அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்களில் மிக மிக முக்கியமான நூல்கள் என்னென்ன என்பதை பற்றிய விஷயங்களை நாம் என்ன செஞ்சிட்டோம், இந்த 3 நாட்களாக நாம் பார்த்திருக்கிறோம். சுகாத்துகள் மட்டும் இருக்கக்கூடிய கிதாபுகளில் முக்கியமான கிதாபுகளாக ஒரு 3 கிதாபுகளும், லோஃபாக்கள் சம்பந்தமாக மட்டுமே தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்களில் ஒரு 4 நூல்கள் மிக முக்கியமான நூல்களாகவும், சுகாத்துகள் மற்றும் லோஃபாக்கள் இந்த 2 பேரையும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூல்களில் மிக முக்கியமான நூல்களாக ஒரு 6 நூல்களையும், கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் அஸ்மாஉ ரிஜால் சம்பந்தமாக
அறிவிப்பாளர்களுடைய வரலாறு சம்பந்தமாக, உங்களுடைய தரங்கள் சம்பந்தமாக தெரிந்து கொள்வதற்குள்ள கிதாபுகளாக கிட்டத்தட்ட ஒரு 13 கிதாபுகளை உங்களுக்கு நாம் மேற்கோள் காட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக இதையெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது, இப்போ அல்லாஹுடைய கிருபையினால் இந்த கிதாபுகள் எல்லாம் நெட்டில் கூட என்ன செய்து இருக்குது, நம்ம விலை கொடுத்து வாங்க வேணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அந்த கிதாபை நம்ம பேரை அடிச்சிட்டாலே என்ன செய்யணும், அந்த கிதாபினுடைய பிடிஎஃப்கள்லாம் வரும். அதை எடுத்து வாசித்து பார்க்கக்கூடிய ஒரு வளமையை நாம் என்ன செய்யணும்னா ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த கிதாபுடைய பூங்குகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஆலிம்களுக்கு, மார்க்க பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஹதீஸுகள் சம்பந்தமான ஒரு தேடுதல், ஏன்னா அதான் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் ஒரு மிகப்பெரிய பகுதி அது. ஸோ அதில் வருகின்ற அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு நாணயங்களையும் நாம் என்ன செய்யணும்னா திரட்டி கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மார்க்கத்தை, தன் நபியினுடைய சொல்லை பாதுகாப்பதற்காக எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய வரலாறுகளை இதுவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்திருக்கிறார். அதில் பொய் சொன்னவங்க முதற்கொண்டு அவங்களுடைய வரலாறுகளை கூட என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து, இவர்கள் பொய் சொன்னவர்கள், இவர்கள் லைஃபானவர்கள் என்றெல்லாம், இவர்கள் இட்டுக்கட்டியவர்கள் என்பதையெல்லாம் இனம் காட்டி, இவர்கள் மூலமாக நபியை பற்றி ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த காலகட்டம் வரைக்கும் 1400 ஆண்டுகள் ஆனதற்கு பின்பாகவும் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய வரலாற்று தொகுப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம்களில் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக அர்ப்பணிக்க செய்து அவர்கள் மூலமாக இந்த கிதாபுகளை திரட்டி இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ப்பணிப்பு செய்ய வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவனது மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அவனுடைய நபியினுடைய சொற்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மார்க்கத்தை பூரணமாக்குவதற்கும் பாதுகாப்பதற்கும் போதுமானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஐம்மாக்களுடைய பணிகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.